உட்காருங்கப்பா, நான் கூட்டிட்டு வரேன். உட்காருங்கப்பா. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீலா, அவருக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். அப்பா வாங்கப்பா. துளசி, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உன்னதான் பார்க்க வந்திருக்கேம்மா. துளசி இங்க இருந்தாலும் எப்போ உங்க நினைப்பு தான். உங்களை பத்தே பேசிட்டு இருப்பா. உடம்பு பரவாயில்லைங்களா? பாண்டிச்சேரிக்கு நான் தனியா வர அளவுக்கு குணமாயிட்டேன். அப்பா நீங்க ஏன்பா இவ்வளவு தூரம் தனியா வந்தீங்க? பவித்ராவும் கூட வர வேண்டியதாம்மா. ஆனா அவளால வர முடியாத சூழ்நிலை. துளசி நீங்க அப்படி பேசிட்டே இருங்க. நான் போய் நிலா என்ன பண்றா பாத்துட்டு வரேன். வாங்கப்பா உட்காருங்க. பாத்துப்பா. சொல்லுங்கப்பா, அங்க திரும்பவும் பிரச்சனையா? என் மேல இருக்கிற கோவத்துல என்ன திட்டிட்டு வாங்கன்னு உங்களை அனுப்புறாரா? நீ ஏம்மா அப்படி நினைக்கிற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வர ஞாயிற்றுக்கிழமை புது வீட்டு கிரக பிரவேசத்துக்காக ஏற்பாடு பண்ணிருக்காரு மாப்பிள்ள. உன்னை கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காரு. ஏன்பா இவ்ளோ பெரிய விஷயம் பண்றாரு, என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரா? எல்லாம் அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாரா? எதுக்கு இப்ப கோவப்படுற? இது மாப்பிள்ளை எடுத்த முடிவு இல்ல. மாயா மேடமும் மினிஸ்டரும் இந்த கிரக பிரவேசத்துக்கு வரதா சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல துளசி, முகூர்த்தமும் ரொம்ப நல்லா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்டயே கேட்காம மாப்பிள்ளை இந்த முடிவை எடுத்திருக்காரு. அதான் அவரே முடிவு பண்ணிட்டார்ல, அப்புறம் என்ன கூப்பிடணும்? அவருக்கு மினிஸ்டரும் மாயா மேடம்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்க. துளசி, நீ இப்படி கோவப்படுறதுல அர்த்தமே இல்லம்மா. வீடே அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபங்க்ஷனை ஒரு நாள் முன்ன பின்ன வைக்கிறதுல தப்பு இல்லையே. எல்லாத்துக்கும் மேல அந்த வீட்டு விஷயத்துல நீ ஆர்வமாவே இல்ல. எப்படிப்பா ஆர்வம் வரும்? தப்பான ஆட்கள் தப்பான நோக்கத்தோட இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்கன்னா என்னால அதுக்கு சந்தோஷப்பட முடியல. என்ன ஆகுமோன்னு பயமா தான் இருக்குப்பா. ஏம்மா எல்லா விஷயத்தையுமே எதிர்மறையா யோசிக்கிற? மினிஸ்டரோட சகவாசத்தால மாப்பிள்ளைக்கு பிரச்சனை வரும்னு நீ நினைக்கிற. ஆனா கஷ்டத்துக்கு உதவுறதுல இருந்து வீடு கொடுக்கற வரைக்கும் எல்லாமே அவங்க தான் பண்ணிருக்காங்க. அத பத்தி எல்லாம் பேசாம விமர்சனம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா மாப்பிள்ளைக்கு சங்கடமா இருக்குமா இருக்காதா? சங்கடப்படுவார்னு பேசாமலாம் இருக்க முடியாதுப்பா. பண்ண உதவிக்கெல்லாம் சேர்த்து பின்னால பெருசா வில்லங்கம் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பதறாதா? அம்மா, அந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா பேச்சு நீண்டுகிட்டே போகும். நான் அதை பத்தி பேசுறதுக்கு விரும்பல. உனக்கு மாப்பிள்ளை மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் நீ கிரக பிரவேசத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றது தப்பு. நீ வந்துதான் ஆகணும். என்னால எப்படிப்பா வர முடியும்? இது அவரே என்கிட்ட சொல்லிருக்கணும், இல்ல நேர்ல வந்திருக்கணும். ரெண்டையுமே அவர் பண்ணலையே. அவர் வந்திருப்பாருமா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் என்ன அனுப்பிச்சிருக்காரு. இல்லப்பா, நான் வரதில்ல, அவருக்கு இஷ்டமே கிடையாது. போனா போகுதுன்னு ஒரு பேச்சுக்கு தான் உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. அம்மா, மாப்பிள்ளை பத்தி அப்படி தப்பா பேசாத. என்னதான் கோபமா இருந்தாலும் மாப்பிள்ளை மனசுல என்ன இருக்கு, உன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு உனக்கு தெரியாது. சும்மா பேசணுங்கிறதுக்காக அபாண்டமா மாப்பிள்ளை மேல பழி போடாதம்மா. இது உன் வீட்டு விசேஷமா. நான் கூப்பிடணுன்றதே இல்ல, நீயாவே வந்திருக்கணும். விஷயமே தெரியாம நான் இப்படி வரது. நீ கேட்டிருக்கணும். ஃபங்க்ஷன் இன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு நீ ஆர்வமா கேட்டிருக்கணும். சரி, இப்ப நான் உனக்கு தகவல் சொல்லிட்டேன்ல, வா கிளம்பு போலாம். என்னால இப்ப வர முடியாதுப்பா, நான் காலேஜ் போகணும். அம்மா, ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை, நீ வந்துதான் ஆகணும். அப்பா இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. பரவாயில்ல, நீ காலேஜுக்கு போய் என் வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு வா. துளசி, யாருக்காக இல்லைனாலும் எனக்காக வாம்மா. கேப்பர், நீ வராம நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன். அக்கா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரிப்பா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். துளசி, மறக்காம காலேஜுக்கு லீவ் சொல்லிட்டு வரணும். எனக்கு லீவ் கிடைக்கல, வரமாட்டேன்லாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். சரிப்பா, நான் கேட்டு பாக்குறேன். பாட்டி, அப்பாவுக்கு லஞ்ச். இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. சரிப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வா. வரேன் பாட்டி. வரேன் பாட்டி. மேடம் பேர்ல காலேஜ் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜை விற்கணும்னு முடிவு பண்ணாலும் அதை தகுதியான ஆட்களுக்கு விற்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன்.
அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அமைஞ்சிங்க. தம்பியும் நல்ல விதமாக முடிச்சு கொடுத்தாரு. தமிழரசோட டேலண்ட் தெரிஞ்சுதான் இந்த டீலுக்கே அவரை ஃபிக்ஸ் பண்ணோம். இது நல்ல விதமாக முடிஞ்சதுல எங்களுக்கும் சந்தோஷம் தான். நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரியே அமௌண்ட்டை நீங்கள் சொன்ன அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவசியமே இல்லைங்க. உங்கள் நேர்மை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நெருக்கடியான நேரத்தில் கை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். நல்லபடியாக முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் வரேங்க. வரேன் மேடம். வரேன் தம்பி. தேங்க்யூ சார். சார் நான் ஒரு வழி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே சார் ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார். தம்பி, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த காலேஜ் டீலோட நம்ம உறவு முடிஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு வேற என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்ய தயாராக இருக்கேன். குடியிருக்கிற வீட்ல ரவுடி பசங்க எல்லாம் உட்கார்ந்து அட்டகாசம் பண்றாங்க. வீடே போயிடும் போல இருக்கு. சார் ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க தம்பி. சார் ஹெல்ப் கேளுங்கன்னு சொன்ன உடனே கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. தம்பி, என்கிட்ட உங்களுக்கு கூச்சமே வேணாம். தயங்காம கேளுங்க. இல்லை சார், என் ஒய்ஃபோட தங்கச்சி கல்யாணத்துக்காக என் மாமனார் வீட்டில் அவங்க வீட்டு பேரில் கடன் வாங்கிட்டாங்க. ரிட்டர்ன் பண்ணும்போது கொடுத்த அமௌண்ட்டுக்கு மேலே ட்ரிபிளாகவும் கேட்குறாங்க. பணத்தை செட்டில் பண்ணாட்டி வீட்டை நாங்களே எடுத்து போன ரவுடிஸ் வச்சு கலாட்டா பண்ணுறாங்க. யாருங்க தம்பி? கரை வெட்டி ஆளுங்களா? இல்லை சார், மாப்பிள்ளை வீட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. கல்யாணம் வேறு நின்று போச்சு. வீட்டில் இருக்கிற ரவுடிங்களை எப்படி வெளியே அனுப்புறதுன்னு புரியல. வாங்கின கடனை செட்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். தம்பி, நீங்கள் பணத்தை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. பணத்தை வட்டிக்கு தானே வாங்கினீங்க? ஆமாம் சார். வீட்டை ஒன்றும் கிரையம் பண்ணலையே? இல்லை சார், அது வெறும்னு பிளெச் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா கவலையே படாதீங்க தம்பி. முதல்ல அவங்க வீட்டை காலி பண்ணட்டும், அதுக்கப்புறம் அமௌண்ட் செட்டில் பண்ணிக்கலாம். சார் அவங்க வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதில் என்னென்னமோ ஃபில் பண்ணி தம்பி, வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம பசங்க பார்த்துக்குவாங்க. ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க கிட்ட சொல்லுங்க. வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. டேய், நம்ம கோபிக்கு ஃபோன் பண்ணி ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்கண்ணா. தம்பி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வில்லங்கம் இல்லாமல் நம்ம பசங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. வீடு உங்கள் கைக்கு வந்துடும். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல தம்பி, வரட்டுங்களா? வாங்க சார். எங்க உங்க மினிஸ்டர்? வீட்ல தான் இருக்காரா? ஆமா சார், உள்ளதான் இருக்காரு. இன்னைக்கு அவர் விடுறதா இல்ல. எல்லாம் சரியா தான் இருக்குமா? சபாஷ். சமையல்காரி காஸ்டியூம் பண்ணிக்கிட்டு இருக்காளா? ஹலோ, வெளியே போ. எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏ குரு, என்ன பேசுற நீ? அவ இங்க தான் இருப்பா. எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. நான் இப்ப பேசதான் வந்திருக்கேன். கிச்சன்ல அழுக்கு பாத்திரம் தைக்க வேண்டியவள தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? யாருப்பா இவ? சமையல் பண்ண வந்தவ தானே? இவ பேர்ல ஏதோ புதுசா காலேஜ் வாங்கி இருக்கீங்களா? ஏன் என் பேர்ல வாங்க மாட்டீங்களா? எங்க அம்மா பேர்ல வாங்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, இவ பேர்ல வாங்கின காலேஜ ஒழுங்கா என் பேருக்கோ இல்ல அம்மா பேருக்கோ மாத்திடுங்க. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது மாயா பேர்ல மட்டும்தான் இருக்கும். ஏன் என்னை அம்மாவை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு சீப்பா தெரியுதா? நான் பிச்சை கேட்கலப்பா, ரைட் அண்ட் ராயலா கேக்குறேன். உங்களோட சொத்து எல்லாம் எனக்கு தான் வந்தாகணும். அத நீ முடிவு பண்ணாத. இதெல்லாம் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ். நான் சுயமா சேர்த்தது. யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் விட முடியாது. யார் சொன்னாங்க நீங்க சேர்த்ததுன்னு? தாத்தா மட்டும் இல்லனா இந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துருப்பீங்களா? உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அரசியல் செல்வாக்கு, பணபலம் எல்லாமே தாத்தா மூலியமா வந்தது. அத யாரோ ஒரு சமையல்காரி அனுபவிக்கிறத இனி என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. போதும் குரு, தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. நீ கிளம்ப. முடியாதுப்பா. போலன்னா என்ன பண்ணுவீங்க? பையன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆளை விட்டு வெளியே தள்ளுவேன். இப்போ உங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் கூட அப்ப கிடைக்காது. அப்புறம் நீங்க ரோட்ல தான் நிக்கணும். ஒரு சமையல்காரி முன்னால என்ன வெளியே தள்ளுவேன்ற உன்ன? சார் 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 விடுங்க சார், விடுங்க சார், விடுங்க சார். என்ன சார் அப்பா மேல கை வைக்கிறீங்க? ஏய், யாரா நீ? இவளோட அல்லக்கை பிஸ்கட் போட்டா வாலாடிட்டு வரவன் என் மேலே கை வைக்கிறியா? சார் எதுவா இருந்தாலும் தப்பு. ஏய், யார் மேல கை வைக்கிறீங்க? சா வச்சிரும், ஜாக்கிரதை. டேய், நான் மினிஸ்டரோட மகன்டா.
என் மேல கை வைக்கிற நீ? பாருப்பா, நல்லா பாரு. எவனோ ஒருத்தன் உன் மகனை போட்டு அடிக்கிறான். சந்தோஷமா வேடிக்கை பாக்குறியா? போதும் குரு, இதுக்கு மேல பேசிட்டு இருந்தேன் நானே அடிப்பேன். முதல்ல கிளம்பு. யோ, நீ எல்லாம் ஒரு அப்பளாயா? ஆஃப்டர் ஆல் ஒரு சமையல்காரி, அவ முன்னாடி இவன் என்ன அடிக்கிறான். அதை ஏன்னு கேட்காம நீ அடிப்பேன்னு சொல்ற? இனிமே நான் உன்னை விட மாட்டேயா. உன்னை இவனை எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாரு. முதல்ல கிளம்புறியா இல்லையா? சும்மா கத்திட்டு இருக்காதே, போ. போறேன். யார பார்க்கணுமோ அவங்கள பார்க்கறேன். உன் மினிஸ்டர் பதவியை காலி பண்ணி உன்னையும் இவளையும் ரோட்ல நிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. உன் சீக்ரெட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இனிமே நீ மினிஸ்டர் கிடையாதுயா. உன்னை டம்மி ஆக்கி ரோட்ல நிறுத்தல, பண்ணி காட்டுறையா. போடா. சாரி சார், ஏதோ எமோஷனில் தெரியாமல் அடிச்சிட்டேன். பரவாயில்ல விடுங்க. நீங்க ஒன்றும் வேணும்னு பண்ணல. அவன் அடிச்சா திருப்பி அடிச்சிங்க, தப்பே கிடையாது. சார் ஒரு ரொம்ப கோவப்பட்டு போறாரு. மினிஸ்டர் பதவியை காலி பண்ணிடுவேன்னு. அப்படிலாம் பண்ண மாட்டான் தமிழரசு. அவன் எப்போதுமே இப்படித்தான், கோபத்தில் கத்துவான், ஆனா பிரச்சனை பண்ண மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்க. சார் என்னதான் இருந்தாலும் உங்க முன்னாடி நான் ஒரு கை நீட்டி அடிச்சிடக்கூடாது சார். அதுக்காக நான் திரும்ப எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க சார், தப்பா நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். மேடம் நான் வரேன் மேடம், வரேன் சார். ஐ எம் வெரி சாரி. லீவ் எல்லாம் சாங்ஷன் பண்ண முடியாது. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி ஒன்ன தான் டீம் லீடரா போட்டிருக்கேன். அது சம்பந்தமா கம்பெனி விசிட் போயிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்துல லீவ் கேட்டா என்னால எப்படி ஓகே சொல்ல முடியும்? சாரி சார், சண்டேங்கிறதுனால தான். நீ இப்படி பேசுறது எனக்கு சங்கடமா இருக்குமா? இந்த சண்டையும் ப்ராஜெக்ட் சம்பந்தமா நாம டிஸ்கஷன் வச்சிருக்கோம். செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கு. நீ பாட்டுல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டா அந்த வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? ஓகேம்மா, இது உன் வீட்டு ஃபங்க்ஷன். உன்னோட பிரசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னோட கலந்து பேசாம இப்படி ஒரு டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க? கிரக பிரவேசத்துக்கு போயே ஆகணுங்கிற. அப்படின்னா உனக்கு படிப்பு முக்கியம் இல்லையா? எனக்கு ஃபீல்டு விசிட் இருக்கு, ப்ராஜெக்ட் சம்பந்தமா வேலை இருக்குன்னு நீ வேற டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம்ல. ஏமா பண்ணல? இந்த சண்டே கிளாஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். எப்போ? லாஸ்ட் வீக்கே நீங்க சொல்லிட்டீங்க. 2 days பிஃபோர் தான் கிரக பிரவேசத்துக்கு நாள் குறிச்சிருக்கீங்க. உனக்கு படிப்பு தான் முக்கியம்னா வேற நாள் பார்த்திருக்கலாம், உன்னோட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். உன் வீட்டில் இருக்கிறவங்க அப்படி ஏன் பண்ணலன்னு எனக்கு புரியலம்மா. அப்பா வந்திருக்காரு, போகலைன்னா தப்பா நினைப்பாருன்னு அதை வேற சென்டிமெண்டலா பேசுற. இப்ப என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. சார், ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டர் பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வராங்க. அதனால தான் என்ன கூட கேட்காம அவர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு சார். என் ஹஸ்பண்ட் இப்பதான் முறையா வீடு வாங்கியிருக்காரு. நாங்க இருக்கணும்னு ரொம்பவே எதிர்பார்ப்பாரு சார். போலனா தப்பாயிடும் சார். புரியுதுமா? ப்ராஜெக்ட் என்ன பண்ணலான்னு இருக்க? ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது சக்சஸ் பண்ணி காட்டுறேன் சார். என்னால அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரு குடும்ப தலைவியா கிரக பிரவேசத்துல நீ கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். ஓகே, நீ போயிட்டு வாமா. லீவ் கிராண்டட். தேங்க்யூ சார். இல்லடா நானும் பார்க்கல. பரவாயில்ல நிலா. என்னாச்சுக்கா, லீவ் கிடைச்சிருச்சா? லீவும் கிடைச்சது, டோஸும் கிடைச்சது. விக்கி, உன் மேட்டர் என்னாச்சு? ஜாயின் பண்ணிட்டல்ல? ஜாயின் பண்ணியாச்சுங்க. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு ரிட்டர்ன்ல லெட்டர் வாங்கியிருக்காங்க. என்னோட அட்வைஸும் அதுதான் விக்கி. நாம இங்க படிக்க தான் வந்திருக்கோம், பழிவாங்க இல்ல. ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் அது மூலமா தேவையில்லாத விரோதத்தை சம்பாதிச்சுக்கிறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதோ இந்த வாட்டி சஸ்பென்ஷனோட போச்சு. இதுவே டெர்மினேட் பண்ணியிருந்தா? இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க விக்கி. படிப்பை கவனிங்க. நம்மளோட சாதனைங்கிறது படிப்புல மட்டும்தான் இருக்கணும். வேற விஷயத்துல கவனம் சிதறவே கூடாது. புரியுதுங்க, இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். குட். நிலா, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கிளம்புறேன். சரிக்கா. ஏய் நீ போ, நான் அக்காவை டிராப் பண்ணிட்டு சரி வரேன். நிலா. அக்கா நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன்.
வாங்கினமா போனமான்னு இருக்கணும். போதும் போடா. நிலா பேசாம இரு. இனிமே இவன் ஸ்டூடெண்ட் இல்லக்கா, காமெடி பீஸ். ஸ்டூடெண்டோட தானே நம்ம சண்டை போடக்கூடாது. நிலா நீ வா. டேய், அவனை நான் விட மாட்டேன்டா. என் மேலே கை வச்சான்டா, அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. நான் டேய், காட்டுறேன்டா. ஏன்டா டென்ஷன் ஆகுற? கூல் டவுன்டா. டேய், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடா. இது வரைக்கும் எவனாவது என் மேல கை வச்சிருக்கானடா? அவன் வச்சிட்டான்டா, அதுவும் அந்த சமையல்காரி முன்னாலடா. அவனை நான் விட மாட்டேன்டா. அசிங்கம் பண்ணிட்டான்டா என்ன, அசிங்கம் பத்திட்டான்டா. டேய், நீ சொல்றா நான் யாரா? நான் யாரு? மினிஸ்டரோட மகன் தானே. போலீஸ்ல இருந்து லோக்கல் தாதா வரைக்கும் என்ன பார்த்தா சல்யூட் அடிப்பான்டா. அந்த ராஸ்கல் என் மேல கை வச்சிட்டான்டா. அவனுக்கு நான் யாருன்னு காமிக்கணும். என் பவர் என்னன்னு தெரியணும்டா. அவனை விடக்கூடாதுடா, அழிச்சிடணும். நாஸ்தி பண்றேன்டா அவனை. டேய், ஏன்டா இவ்வளவு எமோஷனல் ஆகுற? உன் மேல கையை வச்சப்பவே அவனை போட்டுக்கலாம்ல. முடியலடா. என் அப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்றானே, அந்த ஆளுக்கு நானும் என் அம்மாவும் முக்கியம் இல்லடா. கோல்மால் பிசினஸ் பண்றதுக்கு கூஜா தூக்குறானே, அவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவாரு. அவனை அங்க டச் பண்ணவே முடியாது. சரிடா, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. அவனை வீட்டுல வச்சு தூக்கிடலாமா? இப்ப அவன் வீட்டுல தான்டா இருப்பான். ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. அவனை தூக்குறதுலாம் பெரிய விஷயமே இல்ல. 1 ஹவர்ல அவனை நான் காலி பண்ணிடுவேன். ஆனா அந்த மாதிரி நான் பண்ணனா, நான் தான் பண்ணேன்னு எங்க அப்பனுக்கு டவுட் வந்துடும்டா. வரட்டும்டா, வந்தா என்ன பண்ணிடுவாரு? ஏய், சொத்தே போயிடும்டா. ஒத்த பைசா தர மாட்டான். அதுக்கப்புறம் நான் பிச்சை தானே எடுக்கணும். செத்துடுவேன்டா. அவனை வேற மாதிரி டீல் பண்ணி தான் காலி பண்ணணும். என் அப்பா இருக்க தைரியத்தில் தானே அவன் இந்த மாதிரி ஆடுறான். அவனை அந்த அளவுட்டே காலி பண்றான்டா. குரு, முதல்ல உன் பிளான் என்ன சொல்றா? ஏய், என்கிட்ட ஏகப்பட்ட பிளான் இருக்குடா. முதல்ல அவன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்ன, எந்த ஏரியால இருக்கான், அவன் ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்கன்னு எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ணுங்கடா. பண்ணிடலாம் குரு. பக்காவா பிளான் பண்றோம். அவன் குடும்பத்தையே நாஸ்தி பண்றோம்டா. ஏய், டீடைல கலெக்ட் பண்ணுங்கடா. அவனை நான் பாத்துக்கிறேன்டா. ஓகே குரு. வணக்கம் தம்பி. அங்கிள் வாங்க அங்கிள். வாங்க அங்கிள். எப்படி தம்பி நல்லா இருக்கீங்க? இருக்கு அங்கிள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேண்ணா. உட்காருங்க அங்கிள். தம்பி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஹாப்பியா குடிச்சிருப்பீங்க போல இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சொல்லுங்க தம்பி, ஃபோன் பண்ணி உடனே பார்க்கணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? அங்கிள், எங்க அப்பா பத்தின ஒரு சீக்ரெட் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கா? ஆமா அங்கிள், அப்பாவை பத்தின ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா இனிமே அப்பா இல்ல, நீங்க தான் மினிஸ்டர். அத பத்தி டீடைலா. தம்பி இருங்க, ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி வேணாம்னு நினைக்கிறேன். 4 பேர் முன்னாடி பேசினா அது சீக்ரெட்டா இருக்காது. என்ன சொல்றீங்க? புரியுது அங்கிள். ஏய், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி வாங்கடா. அங்கிள் இருங்க தம்பி, முதல்ல என் சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்க. நானும் உங்க அப்பாவும் ஒரே கட்சியில ஒரே தலைமையின் கீழ் இருந்தாலும் வேற வேற துருவம். அவர் சென்ட்ரல் மினிஸ்டர்னா நான் மாநில அளவுல கட்சி பொறுப்புல இருக்கேன். நீ அவரோட மகன். அவரை பத்தின சீக்ரெட் என்கிட்ட சொல்றேன்னா அதுக்கு என்ன காரணம்? அங்கிள், என் அப்பாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. சமையல்கார லேடியோட சேர்ந்துக்கிட்டு என்னையும் என் அம்மாவையும் ரொம்ப மோசமா நடத்துறாரு. போதும் தம்பி, அமைச்சர் பொது வாழ்க்கையில் எப்படி, சொந்த வாழ்க்கையில் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதிரிக்கு எதிரி நண்பன்ற முறையில நீங்க எங்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கீங்க, சரிதானே? அதேதான் அங்கிள், பவர்ல இருக்க திமிர்ல தான் எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்றாரு. அவரை ஒண்ணு இல்லாம பண்ணோன்னு எனக்கு ரொம்ப வெறியா இருக்கு அங்கிள். அதான் அங்கிள் நான் உங்களை அப்ரோச் பண்ணிருக்கேன். சரிங்க தம்பி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்ப பார்ட்டியில அப்பாவுக்கு அடுத்து இருக்கிறது நீங்க தான். அப்பா நிறைய கரப்ஷன் பண்ணியிருக்காரு. அதை மேல் இடத்துல சொல்லி அவரை காலி பண்ணிடுங்க. எதுல எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு அதை பத்தின எவிடன்ஸ் என்கிட்ட டிவிடி ஃபார்மேட்ல இருக்கு. இருங்க, எடுத்துட்டு வரேன். இதான் அங்கிள், இதுல எங்க அப்பா பண்ண கரப்ஷன்ஸோட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. இதை வச்சு உங்களால அவரை ஈஸியா காலி பண்ணிட முடியும். அவரை பாலிடிக்ஸை விட்டே துரத்திடலாம் அங்கிள். உங்க யோசனை பிரமாதமா இருக்கு தம்பி. ஆனா நீங்க இதை எனக்காக பண்ணல, வேற எதுக்காக யாருக்காக பண்றீங்க? இதனால உங்களுக்கு என்ன ஆதாயம்? ப்ளீஸ் அங்கிள், அதை பத்திலாம் எதுவுமே கேட்காதீங்க. இதை சொசைட்டிக்காக ஒரு சோஷியல் ஒர்க்கா நான் பண்ற விஷயமா நினைச்சுக்கோங்களேன்.
இது எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ், மீடியா, கட்சி மேலிடம்னு எங்க வேணா கொடுங்க. இனி எங்க அப்பா மினிஸ்டரா இருக்கவே கூடாது. எனக்கு அது மட்டும் தான் வேணும். அங்கிள், உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க. கட்சிக்குள்ள எவ்வளவு கோஷ்டிங்க, குட்டி குட்டி தலைவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறேன். தம்பி இருங்க, அவசரப்படாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய உதவி செய்றீங்க, இதை நான் வேணான்னு சொல்லுவேனா? உங்க விருப்பப்படியே எல்லாம் நடக்கும். கொடுங்க தம்பி. அப்ப நான் வரேன். சரிங்க அங்கிள். அங்கிள், ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. நாளைக்கு நியூஸ்ல இதான் ஹாட் டாபிக்கா இருக்கணும். ஊழல் செய்த அமைச்சர் கைதுன்னு வரணும். இது நடக்கணும் அங்கிள். கண்டிப்பா நடக்கும் தம்பி. இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு உங்க அப்பாவை என்ன பண்றேன்னு பாருங்க. பதவிக்காக இல்லாட்டியும் உங்க நேர்மைக்காகவும் உங்க சமுதாய அக்கறைக்காகவும் கண்டிப்பா பண்றேன் தம்பி. நான் வரட்டுமா தம்பி? ஓகே அங்கிள்.